முதலமைச்சர் எழுமையே உடைப்பானாம். மக்கள் வாழும் நாட்டிலே வாழ்கிறோமா, மிருகங்கள் வாழும் காட்டிலே வாழ்கிறோமா? நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ முதலமைச்சர் எழுமையை உடைப்பேன் என்கின்றான். அவன் என்ன அரசியல் ரவுடியா? ஓட்டு போட்ட மக்கள் கேட்கிறார்கள். அவனையும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்து சட்டசபைக்கு அனுப்பி வைத்த மக்கள் மனம் குமுறுகிறார்கள். முதலமைச்சர் எழுமையே உடைப்பானாம். பொதுக்கூட்டத்தில் எம்எல்ஏ பேசுகிறான். நாகரிகமில்லாத அரசியல்வாதியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ரவுடி அரசியல் வேண்டாம் என்று தானே நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அரசியல்வாதிகள் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். அராஜகம் அரசியல் வேண்டவே வேண்டாம். பொதுமக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஒழுக்கமான அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் விரும்பும்படி அரசியல் நடத்தினால் யார் வேண்டுமானாலும் நாட்டை ஆளலாம். படிக்காத பெருந்தலைவர் காமராஜர் நாட்டை ஆளவில்லையா? ஏன், பாமரம் கூட நாட்டை ஆளலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு வேண்டும். அது இல்லை என்றால் நாடு காடாகும், காடு சுடுகாடாக மாறும். அரசியல் ஒரு சாக்கடை என்று அன்றே பேரறிஞர் அண்ணா சொல்லுகின்றார். சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற பாடுபடுங்கள். தொண்டர்கள் மனதில் இடம் பிடித்தால் போதாது, மக்கள் நெஞ்சங்களில் இடம் பிடிக்க வேண்டும். மக்கள் மனம் வைத்தால் யார் தலையிலும் மணிமகுடம் சூடலாம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. அரசியல் தலைவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நினைத்து பார்க்கவே பயமாயிருக்கிறது. புனிதமான அரசியல் உருவாக வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். ரவுடி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அரசன் அன்று கொன்றான், தெய்வம் நின்று கொள்ளும். மறவாதீர்கள். கவிஞர் மோகனகவி, பெரம்பூர் தொகுதி.